வட்டியை அழிப்பதற்கு 2 ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும். அந்த ஊரிலிருந்து, அந்த தெருவிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து, அந்த சமூக சூழலிலிருந்து வட்டி நீக்கிவிடலாம். அந்த 2ஐயும் அல்லாஹ் வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான். ஒன்று சதகா, ஒன்று ஜகாத். ஜகாத் என்றால் என்ன? சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜகாத் என்றால் என்னவென்று தெரியாது. முதல் எப்படி ஜகாத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு. எந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது. ஏதோ 2.5%, ஏதோ ஒரு செல்வத்தில் இருந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கா 2% எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம். இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம். முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால், இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார். இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக 2 வட்டி 3 வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜகாத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா. வட்டியை விடுங்கள் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஃமின்களாக இருந்தால். ஃபஇல்லம் தஃஅலு நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபஅதலு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. சாதாரண வார்த்தை அல்ல அது. கேட்டிருக்கிறோம் பலர், ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான். அல்லாஹ் அவருடைய படையோடு போருக்கு தயாராகிவிட்டான். வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று. இப்படி போரிட முடியும்? எதை கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க முடியும்? அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க முடியும்? அல்லாஹ்வின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும்? எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும்? எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும் நாளை மறுமையில்? ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். சபிப்பவர்கள் யார்? யார் சபிப்பது? யார் சபிப்பது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் உண்டாகிறது. யாருக்கு? வட்டியை வாங்குபவருக்கு. யாருக்கு? வட்டியை கொடுப்பவருக்கு. யாருக்கு? வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு, எழுதுபவருக்கு. யாருக்கு? வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு. இந்த 4 குற்றமும் ஒரே குற்றம்தான் வட்டியுடைய பார்வையில். இவர்கள் எல்லோர்கள் மீதும் நான் வட்டி கொடுக்கலங்க, நான் வட்டி வாங்கலங்க, வேறு வழி இல்லாம வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால், வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால், வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று.